120 தான். அதிமுக 2ஆக உடைச்சு அதில் கொஞ்சம் அதிகமான இடங்களை எடுக்க முயற்சி பண்ணாங்க. அது தோல்வி அடைஞ்சிருச்சு அவங்களுக்கு. அதனால் என்றைக்கும் முதல் மேலே புண்ணி தான் நிற்கிறாங்க. என்றைக்காவது எந்த நாளாவது விரைவில் அதை கவிழத்தான் போகுது. அதில் எந்த சந்தேகம் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ இந்திய முஸ்லீம் லீக்கோ ஆதரவு தருவதாக சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் ஆதரவு மட்டும் இல்லை, அமைச்சர்களிடம் பெற்று இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். ஆனால் எந்த நேரத்தில் என்ன ஆகும் என்பது நாம் பொறுத்திருப்போம். நிச்சயமாக இது 5 ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய ஆட்சி அல்ல, உறுதியாக சொல்லலாம். ஆனால் ஜனநாயக அமைப்பில் இந்த தீர்ப்பு சினிமா கவர்ச்சிக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு என்பது தான் உண்மை. இன்னும் சொல்லணும்னா, நம்ம கூட்டணி மேலே நம்பிக்கை வச்சு மக்கள் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் துணையோடு இந்த ஆட்சி நடக்குது. ஆனால் இந்த வெற்றியை மாபெரும் வெற்றியாக சித்தரிக்க பல வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை முறியடித்தாலே போலி பிம்பங்கள் நொறுங்கி போயிடும். நமக்கும் அவங்களுக்கும் 17 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். நம்மை நம்பி 1,55 லட்சம் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. 73 எம்எல்ஏக்கள் நமக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா, நம்மளோட தோல்விக்கே இன்று மக்கள் எல்லாம் பெரும்பான்மையாக வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கூட மீடியாவில் நிறைய பேட்டிகளை பார்த்துருப்பீங்க. பொதுமக்கள் நம்மளோட சாதனைகளை சொல்லிட்டு வாக்களிக்கும் போது சும்மா மாற்றி போட்டோம்னு சொல்கிறாங்க. சும்மா பசங்க சொன்னாங்க, விளையாட்டுதானே போட்டோம் 2 ஓட்டு. ஆனால் நீங்கள் முதலமைச்சராக தான் அப்படிங்க நினச்சோம், அதான் அது இல்லையா போச்சு, அதான் வருத்தமாக இருக்குது. அவங்க நம்ம சாதனைகளை சொல்கிற போது கேட்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தாலும், அவங்களுடைய வாக்குகளை நாம் பெற தவறுனது ஏன்னு சிந்திக்க வேண்டியது இப்போ அவசியமாக இருக்கு. மக்களிடையே நமக்கு எதிர்ப்பலை இல்லை. ஆனால் நான் தவறுவிட்ட இடங்களில் இனியும் செருக்கிடக்கூடாது. இனிமேல் நம்முடைய பிரச்சாரத்தை பல்வேறு முனைகளில் நடத்தணும். அதைத்தான் தம்பி உதயநிதி பேசுகிறவர் சொன்னார். பிரச்சார யுக்தியும் ஸ்டைலையும் காலத்துக்கேற்ற மாதிரி மாற்றணும். அறிவார்ந்த உரையாடல்கள் எந்த அளவுக்கு அவசியமோ அதே அளவுக்கு அதை நோக்கி இன்றைய இளைஞர்களை ஈர்க்க வேண்டியதும் அவசியம். அதுக்கு சோசியல் மீடியாவை, சமூக வலைத்தளங்களை நாம் சரியாக பயன்படுத்திக்கணும். நம்மக்கிட்ட வரலாறு இருக்குது, கொள்கை இருக்குது, சாதனை இருக்குது, எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு